ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சாட்டர்டே மார்னிங் ஒரு vlog மாதிரி தான், குட்டி vlog தான் எடுக்க போறேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு காலையில வந்து சாட்டர்டேன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஒரு 7 o'clock தான் எழுந்திரிச்சோம். எந்திரிச்ச உடனே வாசல்லாம் கூட்டி அழகாக தொடச்சி விட்டு குட்டியாக அழகாக கோலம் போட்டு விட்டுடலான்னு தொடச்சி விட்டுட்ருக்கேன். சிம்பிளான ஒரு கோலம் தான் வந்து கிரியேட் பண்ணி போட்டிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அழகாக கோலம் போட்டாச்சு. கிச்சன் வேலை தான் பார்க்க போகிறோம். நேற்று நான் நைட்டே வந்து எல்லாத்தையும் பாத்திரம்லாம் விளக்கல, ஏன்னாக்கா சாட்டர்டேன்றதுனால அப்படியே விட்டாச்சு. இப்போ இனிமேல் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பாத்திரம்லாம் வந்து கழுவ ஷிங்கில் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நான் டீ போட போகிறேன். டீ போட்டு குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் வந்து டீ காலையில் போட்டு குடித்தாதான் வந்து சூப்பராக மைண்ட் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகும். அதே மாதிரி தான் எனக்கும் டீ போட்டு குடித்ததும் தான் வேலையெல்லாம் பார்க்கணும். நான் தினமும் டீ போடும்போது இஞ்சி கொஞ்சமாக வந்து சீவி போட்டுக்குவேன். அப்போ தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஞ்சி ஸ்பெஷலாக வந்து போட்டால் தான் எனக்கு டீயே வந்து பிடிக்கும். இஞ்சி போடாமல் டீ வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. தினமும் இஞ்சி வந்து கொஞ்சமாவது சேர்த்துருவேன். இப்போ டீ நல்லா கொதிச்சிச்சு. இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால எல்லா வேலையும் வந்து ஸ்லோவாக தான் நடந்துட்டுருக்கு. என்னதான் வந்து சாட்டர்டே சண்டேனாலும் நம்மளுக்கு வந்து என்றைக்குமே வந்து லீவ் கிடையாது. அந்த மாதிரி தான் எனக்கும் இன்றைக்கி டீ ஃபஸ்ட் குடிச்சிட்டு எல்லா வேலையும் பார்க்கலான் இருக்கேன். டீயோட சாப்பிட்றதுக்கு ப்ரெட்டு இல்லாட்டி வந்து ரஸ்க் பிஸ்கெட் எதுவாக இருந்தாலும் வந்து நான் எடுத்துப்பேன். காலையில் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டீயோட இது மாதிரி தொட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வேலை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா கொஞ்சமாக பசி எடுக்காமல் இருக்கும். நம்ம வேலை செய்கிறதுக்கும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து எடுத்துக்கிறது வந்து வீட் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறேன்னா, மாடியில் வந்து துணியெல்லாம் காய போட்டிருந்தேன். அதெல்லாம் வந்து போயிட்டு எடுத்துகிட்டு வரலான் இருக்கேன். நேற்று சாயந்தரம் எடுக்க மறந்துட்டேன். அதனால் போயிட்டு துணியெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இதுதான் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் தான் துணியெல்லாம் காய போடுவோம். நல்லா பெருசாக இருக்கும் எங்களோட மொட்டை மாடி. இது வந்து ரெண்டல் வீடு தான். ரெண்டல் வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம். நேற்று துணி எடுக்கலை, மறந்துட்டேன். அதனால் இப்போ துணி எடுக்கலான்னு வந்திருக்கேன். காற்றுல வந்து பறந்துட்டுருக்கு துணியெல்லாம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து 3 குடுத்தனம் இருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேறு ஒருத்தவங்க இருக்காங்க. செகண்ட் இருக்கிற ரூம் வந்து நாங்கள் இருக்கோம். தேர்ட் வந்து இன்னொருத்தவங்க இருக்காங்க. இப்படி தான் வந்து என்னோடய வீடு வந்து செகண்டாக இருக்க வீடு தான் என்னோடய வீடு. வந்து 9:40 கிட்ட ஆகிடுச்சு. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து ஒரு சட்னி ரெசிபி தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன் எடுத்துக்கிறேன். நல்ல பேன் காஞ்சதும் ஆயில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு, இது வந்து ஒரு 4 துண்டு இஞ்சியும் ஒரு 3 பல் பூண்டை வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா, 3-4 பச்சை மிளகா போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் 2 மிளகா கூட சேர்த்துக்கலாம். எங்களுக்கு போதுன்றதுனால இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த எண்ணெயிலே ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்காமல் கொஞ்சம் லைட்டாக வந்து வதங்குற மாதிரி நம்ம 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். அதாவது நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணுன்னு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அதே மாதிரி தான் தக்காளியும் ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக எதுவும் 1 செகண்ட் வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். அதுக்கடுத்து வந்து கொஞ்சமாக ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி அரைச்சி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சட்னி அரைச்சாச்சு. இதுக்கு வந்து தாளிக்க செஞ்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயெல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி வந்து இப்போ தாளிச்சாச்சு. சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இட்லி தான் செய்ய போகிறேன். இட்லிக்கு இந்த சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைக்கும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி காஞ்ச மிளகா போட்ட சட்னியும் வந்து செய்யலாம். அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும், இது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னுடைய வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.